வணக்க மக்களை, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்றைக்கி பார்வதி அண்ட் கமருதீனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் வந்திருந்தது. கோர்ட்டே ரணகலம் ஆயிடுச்சுங்க. கோர்ட்டையே மதிக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணார். ஜட்ஜு கானா வினோத்தை கூப்பிட்டு அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த டீ காஃபியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, இவங்க மைக் போடாதனால அதை வந்து ஒரு 4 பேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எஃப்ஜே வந்து பார்வதிட்டு அவங்க ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணுறது மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாரு. அதை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. அதை எஃப்ஜே வந்து ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டார், காதில் வாங்கிக்கிற மாட்டார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ வந்து லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கிற மாட்டேரி அப்படின்னு வந்து சொல்லிட்டார் போல இருக்குது. அது பார்வதிக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தயவுசெய்து எங்கள் ஃபேமிலியை பற்றி இன்க்ளூட் பண்ணி மட்டும் பேசாத, என்னை பற்றி எது வேணாலும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை எஃப்ஜே வந்து காதில் வாங்கிக்கிற மாட்டார். அதனால் வந்து 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் கமருதீன் அண்ட் எஃப்ஜே 2 பேருக்கும் வந்து ஒரு பயங்கரமான சண்டை வந்துச்சு. அப்போ எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு, சொரிஞ்சு விட்டு அமைதி ஆயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் வந்து ட்ரிக்கர் ஆயிடுச்சு வந்து பார்வதிக்கு. அதெல்லாம் தவறான வார்த்தைகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. இன்னைக்கு அந்த வாரம் வீக்கெண்ட் வந்து இந்த சண்டே வச்சு ஒரு நாள் எப்படி ஓட்டிடுவோம் விஜய் சேதுபதி. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் மேலே தப்பு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.